நேபாளத்தில் வேலையின்மை, சமூக பாதுகாப்பு, வறுமை உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்ந்து மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தி வந்தன. இதற்கிடையில் சோசியல் மீடியாக்களை அந்நாட்டு அரசு முடக்கியது. அதை எதிர்த்து நடைபெற்ற போராட்டம் ஆட்சி கவிழ்ப்பில் முடிந்திருக்கிறது. போராட்டத்தை கட்டுப்படுத்துவதாக நினைத்து காவல்துறை துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதில் 51 பேர் உயிரிழந்தனர். அதனால் போராட்டம் மேலும் வலுவடைந்தது. இதன் காரணமாக பிரதமர், அதிபர் என அனைவரும் ராஜினாமா செய்த நிலையில் இடைக்கால பிரதமராக அந்நாட்டு உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சுசிலா கார்கி பதவியேற்றுள்ளார். இடைக்கால பிரதமராக பொறுப்பேற்று இருக்கும் சுசிலா கார்கி கடந்த 2016ஆம் ஆண்டு நேபாள உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றவர். அப்போதைய பிரதமர் KP சர்மா ஒலியின் தலைமையிலான அரசியலமைப்பு கவுன்சிலின் பரிந்துரையின் பேரில் இந்த பதவி அவருக்கு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஊழலுக்கு எதிரான அவரது உறுதியான நிலைப்பாட்டிற்காக அவர் இடைக்கால பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் இந்த இடைக்கால அரசு வரும் மார்ச் 5ஆம் தேதி தேர்தலை நடத்தி ஒரு புதிய நிரந்தர ஜனநாயக அரசை அமைக்கப் போவதாக அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை நேபாளத்தில் நீண்டகாலமாக நிலவி வந்த அரசியல் பதற்றத்தை தணித்து ஜனநாயக வழியில் ஒரு தீர்வை நோக்கிய முக்கிய நகர்வாக கருதப்படுகிறது.